welcome back to my channel. Once upon a time, there lived a ghost. இன்னைக்கு நம்ம தமிழில் தான் பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம அந்த குக் பண்ணோம், அந்த மேங்கோ அந்த மாதிரி ஏதோ குக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஹேர் ஜேர்னி பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ பேர் இங்கே இந்த வீடியோஸ் பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் கெரட்டின் ஸ்ட்ரெயிட்னிங் இதெல்லாம் பண்ணி அப்போதைக்கு அப்போ நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோ அவுட் ஆனோடனே ஒரு ஃபால் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் ஹேர் இருக்கும்போது எவ்வளோ பேர் அந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நானும் அதில் ஒன்று. ஸோ அதனால தான் அந்த கொஷின் கேட்டேன். அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். ஸோ ஆக்சுவலி வென் ஐ வாஸ் அ கிட், நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு 12th வரைக்கும் அது கேர்லி ஹேர் இருந்தது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே தெரில, சுத்தமாக தெரியல. ஐ டிட் நாட் ஹாவ் த நாலேஜ். என்ன பண்ணும் என்னென்னு தெரியல. ரொம்ப ஃப்ரிஸி மை ஹேர். இப்போயும் அப்படி தான், ரொம்ப ஃப்ரிஸி. பட் வந்து சம்வாட் ஓகே, ஐ நோ ஹவு டு மேனேஜ் மை ஹேர். பட் அப்போ எதுவுமே தெரியல. ஸோ என்ன ஒரே ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ ஆஃபரில் வர போட்டாங்க பெர்மனன்ட் ஸ்ட்ரெயிட்னிங், பெர்மனன்ட் கெரட்டின், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ நான் 12th என்ன பண்ணேன், பெர்மனன்ட் ஸ்ட்ரெயிட்னிங் அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 3 months வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேஸ் நல்லா தெரிஞ்சுது, நல்லா ஒரு அழகாக தெரிஞ்சுது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 months கூட இல்லை, ஒரு 4 months ஸ்டார்ட் ஆகும்போதே நியூ ஹேர் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அது கேர்லியாக ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருக்க ஹேர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா. ஐயோ, அதுலேருந்து கஷ்டப்பட்டு அப்பா சாமி, அது என்ன பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணேன், திருப்பியும் அதே பண்ணிட்டேன். திருப்பியும் வந்து கெரட்டினோ இல்லை ஸ்ட்ரெயிட்னிங்கோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3 times கண்டினியூஸாக நான் பண்ணேன். ஒரு 3 yearsக்கு 3 times கண்டினியூஸாக பண்ணேன். என்கிட்ட எப்போல்லாம் காசு இருந்துச்சோ இல்லை ஆஃபர் எதாவது போட்டுட்டாங்கன்னா உடனே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அதுவாக வீடியோஸ் தானாக வரும், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நான் வேறு மாடலிங்லாம் கொஞ்சம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வரும்போது மாடலிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாம் ஒரு மாதிரி ஹேரை கமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆனால் யூடியூப்பில் தானாகவே வீடியோ வந்துச்சு, இந்த மாதிரி கெரட்டின் இதுலேருந்து எப்படி வெளியே வருது அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சமாக அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ லெட் மை ஹேர் க்ரோ அவுட். ஹேரை வளர விட்டுட்டேன். என்ன கேர்லி ஹேர் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. வளர்ந்து கேர்லி ஹேர் இங்கே வரைக்கும் வளர்கிற வரைக்கும் விட்டுட்டேன். இங்கே வரைக்கும் கேர்லி ஹேர், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஹேர், அந்த மாதிரி புரிஞ்சா, அந்த மாதிரி அது வரைக்கும் வளர விட்டுட்டேன். அப்புறம் நான் எப்படி அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இது பண்ணேன்னா, நான் போனிடெயில் போட்டுப்பேன். ஸோ போனிடெயில் போட்டால் ஒன்றும் தெரியாது, ஏன்னா இங்கே வரைக்கும் கவர் ஆயிரும்ல. ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த கீழே இருக்க ஸ்ட்ரெயிட் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அப்படி தான் எப்படியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேர்லி ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் பார்த்து யூடியூப்லலாம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, இப்போயும் எனக்கு பர்ஃபெக்டாலாம் 100%லாம் தெரியாது. பட் ஓகே, பரவாயில்ல, எப்படியோ ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை கேர்லி ஹேர். அந்த மாதிரி தான் திஸ் இஸ் மை ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி யாருமே தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்னிங் கேர்லி ஹேர் இருக்கவங்க மெயினாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் ஸ்ட்ரெயிட்னிங்கோ இல்லை கெரட்டினோ அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த 1 time பண்ணுற மாதிரி நம்ம வீட்லேயே மிஷின் இருக்கும், 1 time அப்போதைக்கு பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த பெர்மனெண்ட்டாக பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம். ஏன்னா ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும் அநியாயத்துக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸாக இருந்துச்சு ஹேர், அவ்வளோ டென்சிட்டி ஜாஸ்தி. இப்போயும் லைட்டாக அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் தென் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
அது அவ்வளோ ஹேர் வந்து லாஸ் ஃபுல்லாக அடிக்கடி ஃபுல்லாக முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஹேர். எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது, போனி டெயில் தவிர எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியாது. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் ஏதாவது பிக்சர் இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ஏதாவது பிக்சர் இருந்துச்சுன்னா இதில் இந்த ஃபோட்டோவில் அப்படியே போடுற மாதிரி போடுறேன். இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும், கீழே மட்டும் ஸ்ட்ரெயிட், மேலே மட்டும் கேர்லியாக இருக்கும். ஐயோயோ கேவலமாக இருக்கும். அப்படியே நான் என் ஃபேஸில் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்துச்சு என் ஹேர். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் திஸ் இஸ் மை curly hair journey. Now I'm started using products, curly hair products and diffuser and all. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் வந்து ஹேர் கேர் ருட்டீன், மை curly hair care routine இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க. curly hair இருக்குது கேர்ள்ஸ்லாம் வெரி பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல். யூ ஹாவ் அ குட் பியூட்டிஃபுல் ஹேர். டோன்ட் கோ straighten it or do something to your hair because you don't know, உங்களுக்கே தெரில உங்களோட curly ஹேரோட அழகு பற்றி. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க curly hair. இப்போ நான் எப்படி லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக பார்ப்பேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட இந்த வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும், என்னோடய எடிட்டிங், நான் வீடியோ போடுறது எதுலையாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து எல்லாமே let me know. So I'll take an action. வேறு என்ன, நெக்ஸ்ட் வந்து நான் curly hair care routine வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட வீடியோவில். தட்ஸ் இட். தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு மீ கைஸ். I love you all so much. Please support me, help me to grow. உங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் வேணுமோ, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் என்கிட்டருந்து உங்களுக்கு என்ன வேணும், மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், குக்கிங், அந்த மாதிரி ஏதாவது ஆர் மாடலிங், அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதில் கண்டிப்பாக லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஆர் இன்ஸ்டாகிராமும் லிங்க்கும் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது curly hair இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்களா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவ்வளோதான். ஓகே, பை கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம். ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். பை.